கடந்த ஜனவரி மாதம் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது கேட்கவே ரொம்ப கஷ்டமாகவும் சங்கட்டமாகவும் இருக்குது. அது என்னன்னா, எர்ணாகுளத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு பையன் படிக்கிறான். அந்த பையனுக்கு 15 வயசு ஆகுது. அவன் 9வது படிக்கிறான். அவனோட பேர் வந்து மெஹர். இப்போ அந்த பையன் உயிரோடு இல்லை, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அந்த பையன் தற்கொலை பண்ணிக்க காரணம் என்னன்னா, அந்த பையனோட ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான். நம்ம எல்லாரும் புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் சொல்ல போனால் உருவகி அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரை கூட்டமாக சேர்ந்து கிண்டல் பண்ணி ரேகிங் பண்ணி அவனோட நிறத்தை வச்சு உருவகேலி ஏற்படுத்தி அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி கொடுமைகளை டெய்லியும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் அந்த பையன் படிக்கிற ஸ்கூல்ல. எந்த அளவுக்கு அப்படின்னா சின்னதா ஆரம்பிச்சு அந்த பையனோட ட்ரெஸ்ஸை கலட்டுறது, பேனாவை 2 விரலுக்கு நடுவில் வச்சு அழுத்துறது. இது மட்டும் இல்லாம வெஸ்டர்ன் டாய்லெட்ல சீட் இருக்கும் இல்லையா, நம்ம உட்காந்து டாய்லெட் போவோம் இல்லையா, அந்த சீட்டை அவனை நாக்கால நக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாத்ரூம் போயிட்டு டாய்லெட்டை ஃபிளஷ் பண்ணுவோம் தெரியுமா, ஃபிளஷ் பண்ணும்போது வர தண்ணியில அவனோட ஃபேஸை வச்சு அதுல முக்கி இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம வேப் யூஸ் பண்ண சொல்லி அவனை கம்பல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, சிகரெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா வேப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொடுமையெல்லாம் ஜனவரி